என்னடா அது எடுத்த உடனே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் கம்பெனி பார்க்குறீங்களா? இங்கே தாங்க பல பேர் பல ஊர்லேருந்து பல கனவுகளோடு வந்திருக்காங்க. இதில் ஜெயிச்சவங்களும் இருக்காங்க, தோத்தவங்களும் இருக்காங்க. நம்ம கதையெல்லாம் அந்த மாதிரி தாங்க. ஒருத்தர் டேரக்டராக போராடிட்டு இருந்த டைமில் தான் அவர் கண்ணு போயிடுச்சு. ஆனாலும் அதை பொருட்படுத்தாமல் குருடனாகவே இருந்து வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்காரு. அவர் வேறு யாரும் இல்லைங்க, நான் தான். இது என்னை பற்றியான கதை தான் இது. நெக்ஸ்ட். சார் வணக்கம் சார். இவரையாம்பா கூப்பிட்டு வந்தீங்க? வெளியவே நிற்க வச்சுட்டு வர வேண்டியதானே? சார் இவர் தான் சார் டேரக்டர். உங்ககிட்ட கதை சொல்ல வந்திருக்காரு சார். நான் உங்கள் அண்ணன் சார், கூட வந்திருக்கேன் சார். தோ போடுறா டேரக்டராம்ல. கண்ணு தெரிஞ்சவனே தெரு தெருவா சுற்றிட்டு இருக்காப்புல. ஒரு பேனா பேப்பர் எடுத்து ஒரு சீன் எழுத முடியுமா அவனால? அதுக்கே பேப்பர் இங்கே இருக்குது, பேனா அங்கே இருக்குது, தேடணும் உனக்கு. கதை சொல்ல வந்துட்டார், கூப்பிட்டு போயா இவரை. சார் என் தம்பி பிளைண்ட் தான் சார். இது எல்லாமே அவன் ஸ்கிரிப்ட் தான் சார். அவனால் கண்டிப்பாக படம் பண்ண முடியும் சார். அவனாலையும் படம் பண்ண முடியும்னு ஒரு சான்ஸ் கொடுங்க சார். ப்ரூஃப் பண்ணி காட்டுவான். உக்கார். இந்த ஸ்கிரிப்டை இவர் தான் எழுதினார் சொல்லிட்டல்ல, என் முன்னாடி இந்த ஸ்கிரிப்டை எழுதி காட்ட சொல்லு. என் கம்பெனியில் அடுத்த டைரக்டர் இவர் தான். அடுத்த வெள்ளிக்கிழமையாக பூஜை போட்டுடலாம். தம்பி கண்ணாடி கழட்டி இருக்கு. சார் நீங்கள் சொன்ன மாதிரி முடிச்சா போகிறேன் சார். தம்பி இப்போ என்ன சார் சொல்கிறீங்க? இதாப்பா நான் நம்புறேன். இதா நீ படத்தோட வேலையை ஆரம்பி. அப்பா ஒரு நிமிஷம் இருங்கப்பா. அது எப்படியா கண்ணு தெரிஞ்சுன்னு ஒழுங்காக எழுத மாட்டான், இவனுக்கு கண்ணு தெரியாதுன்ற. அது மட்டும் எப்படி எழுதுவ? எங்கேயுமே வாய்ப்பு கிடைக்கலன்னு கண்ணு தெரியாம மாதிரி நடிச்சு ஏமாற்றி காசு கொடுங்களான்னு பார்க்குறீங்களா? எத்தனை பேரை பார்த்துருப்போம் உங்களை மாதிரி. எங்களை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியல பா. அவன் தான் எமோஷனல் பேக்மெயில் பண்ணுறான், நீ நம்பிட்டு இருக்க. அமுச்சு விடுப்பா. சார் நாங்கள் ஏன் சார் ஏமாற்ற போகிறோம்? ஒரு பேப்பர் கீழே விழுந்தப்ப அது அவங்க கை கிட்ட இருந்தும் என் தம்பி எடுத்து செட் பண்ண எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அதை பார்த்துமா சார் இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க? சார் அது மட்டும் இல்லை சார், என் தம்பி 5 படத்தில் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்கான் சார். அதில் ஒரு படத்தில் லைட்டிங் சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணும்போது லைட்டு கண்ணில் பட்டு கண் பார்வை போயிடுச்சு சார். இருந்தாலும் தன்னால் முடியும்னு சொல்லிட்டு பிளைண்ட் ஸ்கூலில் போய் அவன் எழுத கற்றுக்கிட்டான் சார். அப்படி எழுதி கற்றுக்கிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்கான் சார். அதில் நீங்கள் 35வது படிச்சு சார். சார் யங்ஸ்டர்ஸ் இந்த வாய்ப்பு கொடுங்க சார். இவர் 2 ஹவர் படம் பார்க்குறது ஈஸி. அந்த 2 ஹவர் படத்தையும் சீன் பை சீனாக எழுதுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அந்த வலி அவனுக்கு தான் தெரியும். அதோட வலியை நான் உணர்ந்துட்டேன். அதுக்காக தான் நான் ஒரு சான்ஸ் கொடுத்தேன். அதுவும் இல்லாமல் ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கும். இதாப்பா வேலையை ஆரம்பி. நீ ஆசைப்பட்ட மாதிரி படம் வாங்க. ஆனால் ஒரு அண்ணன் அதை நினச்சி நல்லா சந்தோஷப்பட முடியல. நான் யாருக்காக படம் பண்ணுறேன்னா, கண்ணு தெரிஞ்சு கண்ணு தெரியாமல் நடிக்கிறாங்களே அவங்களுக்காக படம் பண்ணுறேண்ணா. இது மக்களுக்காக பண்ணுறேன். அவங்க பார்த்து ஒன்று தான் போதுண்ணா. இதில் நீ வேறு கூட இருக்கல, எனக்கு கண்ணு தெரிஞ்ச அவசியம் தானே. யோ டேரக்டர், படம் பேருனா உங்களுக்கு எப்படியும் புரிய போகிறதில்ல. முயற்சி திருவினையாக்கும்.